கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதத்திலே தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 4 மாதங்களாக தேவன் நம்மை அற்புதமாய் பாதுகாத்து இந்த புதிய மாதத்திற்குள்ளே கர்த்தர் நம்மை நுழைய பண்ணியிருக்கிறார். நம்முடைய தேவன் நல்லவராகவே இருக்கிறார். இந்த புதிய மாதத்திலே கர்த்தரின் இருதயத்தில் ஆழத்தை கொடுத்தான வார்த்தையை நாம் வாசிப்போம். என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். செப்பனியா 3ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார். The Lord your God in your midst, the mighty one will save. Yes, நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவரை ஆராதிக்கிற, அவரை நேசிக்கிற, அவருடைய வழியிலே நடக்கிற அவருடைய பிள்ளையுடைய வாழ்விலே அவர் இந்த மாதத்திலே நடுவே இருந்து அவர் வல்லமையுள்ள தேவனாய் அவர் செயல்பட போகிறார். அவர் வல்லமையோடு இருந்து நம்முடைய வாழ்விலே விடுதலையை, சுகத்தை, அற்புதங்களை, அதிசயமான கிரியைகளை அவர் செய்து தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றப் போகிறார். ஏனென்றால் அநேக மாதங்களாக தேவ சமூகத்தில் விடாப்பிடியாக ஒரு பெரும் நம்பிக்கையோடு, ஒரு பெரும் விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறவருடைய வாழ்வினுடைய கண்ணீரை ஆண்டவர் பார்த்து அவர்கள் நடுவிலே வந்து அந்த வல்லமையுள்ள தேவன், அந்த மகத்துவமுள்ள தேவன், அந்த பரிசுத்தமுள்ள தேவன் தம்முடைய வல்லமையை உங்களுடைய வாழ்விலே வெளிப்படுத்தும்படியாய் வருகிறார். சூழ்நிலைகளை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து, போராட்டங்களை பார்த்து, பல சோதனைகளை பார்த்து அப்படியே கலங்கி போய் என் வாழ்விலே கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா, என் உண்மையாகவே ஜெபம் கேட்கப்பட்டதா என்று சொல்லி ஒரு பெரும் குமுறலோடு, ஒரு வேதனையோடு, இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனத்தோடு கர்த்தர் பேசுகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் போய்கொண்டிருக்கிறது இந்த பாதை, இது தேவனால் அனுமதிக்கப்பட்ட பாதை. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த வேதனை, சோதனை, இந்த பிரச்சனை, இந்த காரியம் உங்களை மூழ்கி போவதற்காக அல்ல. அது மத்தியிலே தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நிரூபிக்கும்படியாகவே அந்த வல்லமையுள்ள தேவன், அந்த மகத்துவம் உள்ள தேவன், அந்த பெரிய தேவன் உங்கள் நடுவே அவர் இந்த மாதத்தில் இருப்பார். அவர் இருக்கிறார். இயேசுவோடு கூட இருந்த சீசர்கள் படவில்லை போய்கொண்டிருக்கும் போது அலைகளை பார்த்து அவர்கள் அப்படியே பதறி போனார்கள். நாம் அமிழ்ந்து போய்விடுமோ என்று சொல்லி பயந்தார்கள். அதுபோல தான் இன்றைக்கு அநேகர் தன்னுடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை, போராட்டங்களை பார்த்து இதோடு என் வாழ்வு முடிந்து வருமோ, இனி எனக்கு மீண்டும் ஒரு நல்ல ஒரு வாழ்வு கிடைக்காதோ, மீண்டும் என் வாழ்வு துளிர்க்காதோ, மீண்டும் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ரட்சிப்பை, ஒரு பெரிய விடுதலையை, ஒரு பெரிய மேன்மையை என் வாழ்விலே, என் குடும்பத்திலே, என் தனிப்பட்ட வாழ்க்கையில், என்னுடைய பிஸ்னஸில், என்னுடைய ஊழியத்தில் நான் பார்ப்பேனோ என்று சொல்லி ஏக்கத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் தருகிறதான வார்த்தை, அவர் நம் நடுவிலே வந்து அந்த வல்லமையுள்ள காரியங்களை அவர் செய்ய போகிறார். ஒரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு காண்பிக்க வேண்டும் விரும்புகிறேன். சங்கீதம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம் நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். Psalms chapter 23 verse 4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனெனில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனெனில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான பிரச்சனைகளும் பாடுகளும், சிலர் சொல்லுவாங்க, நான் மரணத்தின் விளிம்பு வரைக்கும் போயிட்டேன், அந்த வேதனையை வேற யாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு வேதனையோ, இப்படிப்பட்ட பாடோ, இப்படிப்பட்ட உபத்திரம் வரக்கூடாது பிரதர், இப்படிப்பட்ட காரியம் வரக்கூடாது சிஸ்டர், இப்படிப்பட்ட பிரச்சனை வரக்கூடாது பாஸ்டர் என்று சொல்லி சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். ஏனென்றால் அவ்வளவு துயரங்கள், அவரால் சகித்து கொள்ள முடியாத பிரச்சனை, அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத துன்பங்கள், என் வாழ்நாள் முழுவதும் இப்படிப்பட்ட துன்பங்களை நான் பார்த்ததே இல்லை என்று சொல்கிறதை கேட்டிருக்கிறேன். ஆனால் அப்படிப்பட்ட பாதையிலே போய் கொண்டிருக்கிற உங்கள் வாழ்விலே சங்கீதக்காரனை தாவீது சொல்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தால் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்.
சகோதரா, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்கள் நடுவே இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கும்படி உங்கள் நடுவே வருகிறார். அவர் உங்களுக்காய் நியாயாதிபதியாய் வருகிறார். அவர் உங்களுக்காய் யெகோவா ராஃபாவாய் வருகிறார். அவர் உங்களுடைய வாழ்விலே யெகோவா ஈரேவா வந்து எல்லாம் பார்த்து கொண்டு உங்களை நடத்தும்படியாக, மகிமேலை கொண்டு போய் நிறுத்தும்படியாக, உன்னதத்திலே கர்த்தர் கொண்டு உங்களை நிறுத்தும்படியாக இந்த மே மாதத்திலே உங்கள் கரத்தை பிடிக்கிறார். நீங்கள் கர்த்தர் நடுவே, உங்கள் நடுவே இருக்கிறதை நீங்கள் பார்க்கிறது மாத்திரமல்ல, உங்களோடு கூட இருக்கிற குடும்பத்தார், உங்களுக்கு உங்களோடு கூட இருக்கிற சொந்த பந்தங்கள், உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்களுடைய சபையில இருக்கிற மற்ற விசுவாசிகள் எல்லாரும் பார்க்கத்தக்க கர்த்தர் உங்கள் நடுவே இருந்து அந்த வல்லமையுள்ள தேவன் பயங்கரமான மகத்துவம் உள்ள காரியங்களை செய்து தன்னுடைய வார்த்தையை அவர் நிறைவேற்றப் போகிறார். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில பாருங்க, அவன் தன்னுடைய குடும்பத்திலே தனியாய் பிரித்தெடுக்கப்பட்டான், தனியா விடப்பட்டான். இன்றைக்கு அநேகர் அப்படியே சொல்லுவாங்க, நான் மட்டும் தனியா இருக்கிறேன், நான் மட்டும் தனித்து விடப்பட்டிருக்கிறேன், என் குடும்பத்தில் எனக்கு யாரும் இல்லை, என் குடும்பத்தார் என்னை கண்டுகொள்வதில்லை, என் குடும்பத்தார் என்னை நேசிப்பதில்லை, என்னன்னு கூட கேட்கறதில்லை, நான் மட்டும் தனித்து விடப்பட்டிருக்கிறேன். நல்ல கவனமாக கவனிங்க. தாவீது தன் குடும்பத்தில் தனித்து விடப்பட்டான். அந்த தனித்து விடப்பட்டவனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கண்கள் எப்பொழுது இருக்குமா? பைபிளில் நீங்கள் நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் தனித்து விடப்பட்டாங்களோ, யாரெல்லாம் தனித்து அவர்கள் வாழ்வில் விடப்பட்டார்களோ, அவருடைய வாழ்வெல்லாம் பெரிய மேன்மையை அவர்கள் அடைந்தார்கள். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அந்த வனாந்தரத்தில் தனித்து விடப்பட்டான். எல்லா சகோதரர்களாக இருந்தாங்க. அந்த சகோதரர்கள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த யுத்த களத்தில் பயிற்சி பெற்று யுத்த வீரர்களாக இருந்தார்கள். ஆனால் தாவீது மட்டும் தனித்து விடப்பட்டிருந்தான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தனித்து விடப்பட்டதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. உங்கள் மேலே தான் கர்த்தருடைய கண்கள் இருக்கிறது. உங்களை கொண்டு தான் கர்த்தர் ஏதோ ஒரு கிரியைகளை நடப்பிக்கணும் விரும்புகிறாரு. உங்களை கொண்டு தான் கர்த்தர் ஏதோ அதிசயமான காரியங்களை, கிரகிக்கக்கூடாத திட்டங்களை, அந்த தரிசனங்களை உங்கள் மேலே கர்த்தர் வைத்து உங்களை அப்படிப்பட்ட பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறார். தாவீது அந்த வனாந்தரத்தில் தரிசனத்தை பெற்றான். தாவீது அந்த வனாந்தரத்தில் கிருபைகளை பெற்றான். அந்த வனாந்தரத்தில் அபிஷேகத்தை பெற்றான். அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம் வேற எந்த மனிதனுக்குள்ளே இல்லை. அவனை சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவனை இஸ்ரவேல் தேசத்திற்கே ராஜாவாய் மாற்றினாரே. தனித்து விடப்பட்டதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாம் தனித்து விடப்பட்டிருக்கிறோம் என்றால், நீங்கள் தனித்து உங்கள் குடும்பத்தில் விடப்பட்டிருக்கிறீர்கள், ஊழியத்தில் நீங்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறீர்கள் என்றால், உங்களை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய எக்ஸ்ட்ராடினரி திங்ஸ் ஆண்டவர் செய்ய போறார். ஏதோ ஒரு பெரிய கிரகிக்க கூடாத காரியத்தை செய்ய போறார். ஏதோ ஒரு டெரிபிளான திங்ஸ், பயங்கரமான காரியத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்விலை செய்யும்படியாய் தனித்து விடப்பட்டான் தாவீது. தனித்து விடப்பட்டதை பார்த்து நீங்க கலங்காதீங்க. தனித்து நிற்கிறதை பார்த்து கலங்காதீங்க. தனித்து குடும்பத்தாரால் விடப்பட்டதை நினைத்து பயப்படாது. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. அப்பா, எனக்கு இப்படிப்பட்ட தனியா வச்சிருக்கிறதற்காக கோடி நன்றி. தனித்து விடப்பட்ட தாவீதை அரண்மனையிலே கர்த்தர் உயர்த்தினார். உங்க வாழ்வை கர்த்தர் உங்கள் நடுவே இருந்து தாவீதை உயர்த்தினது போல உங்களை உயர்த்த போகிறார். தாவீது அந்த வனாந்திர பாதையிலே சிங்கங்களின் வாய்களை கட்டினான், கிழித்து போட்டான், கரடியை அவன் கொன்று போட்டான். இவைகள் எல்லாம் அவனை சேதப்படுத்த முடியவில்லை. ஏனென்றால் கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் அவன் நடுவே இருந்தார். ஏனென்றால் அவர் வல்லமையுள்ளவர். அவர் அவனோடு கூட இருந்தபடினாலே அவன் வாழ்வில் எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்றவனாய் இருந்தான். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றிலும் அவர் ஜெயம் பெற உங்களை நடத்தும்படியாக அவர் வந்திருக்கிறார். உங்கள் கரத்தை பிடிக்கிறார். ஒரே ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுத்து நான் முடிக்க வேண்டும் விரும்புகிறேன். அதே செப்பனியா 3ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசிப்போம். 3ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். எனக்கு அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேலின் ராஜா உங்க கூட இருக்கிறபடினாலே ஒரு சேதமும் அணுவதில்லை. அதனால தான் அவர் உங்க நடுவே இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவராம்? வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் உங்களை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். அவர் உங்களை விடுதலை பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவர் உங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு சுகத்தை தருகிறவராய் இருக்கிறார். அவர் உங்களை வழிநடத்தி ஹல்லேலூயா உன்னதத்திலே கர்த்தர் கொண்டு போய் நிறுத்தப் போகிறார். ஆகவே இந்த மே மாதத்தில் இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணி ஜெபிங்க. ஆண்டவரே,
என் தேவனாய உன் தேவனாய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார் என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தில் நாங்கள் நிற்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க என்று சொல்லி நீங்கள் ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமாய் இந்த வார்த்தையை உங்களுடைய வாழ்விலே நிறைவேற்றி அவர் தாமே மகிமைப்படுவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காய் நன்றி. இந்த புதிய மாதத்தில் அன்பு தேவ பிள்ளைகளை நான் கிருபையாய் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தை சொன்னது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவே இருக்கிறார். எஸ் லார்ட், நீர் வல்லமையுள்ளவர். நீர் அந்த மகத்துவங்களை கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்விலை செய்து நம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறார். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் இந்த மே மாதத்தில் சொன்ன அந்த வார்த்தையின்படி உங்கள் வாழ்விலே மகத்துவம் உள்ள காரியங்களை செய்வாராக. ஆமென்.